வணக்கம். 11ஆம் வகுப்பு கணிதத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.1 6வது கணக்கு பார்க்குறோம். n of p of a is equal to 1024, n of a union b is equal to 15, n of p of b is equal to 32 எனில் n of a வெட்டு b காண்க. n of p of a n of p of a என்னது உட்கணம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. n of p of a ஈக்குவல் டு 1024. இந்த 1024 நம்ம என்ன எழுதலாம்? 2/10. இந்த 2/10 எப்படி எழுதுனா 1024 டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன வரும்? உனக்கு எத்தனை 2 இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 2 1024 ஃபஸ்ட்டு 2ஆல் ஆகும்போது 5 1 2 மறுபடியும் 2ஆல் வகுக்கும்போது 2 5 6 மறுபடியும் 2ஆல்னா 1 2 8 64 அடுத்து 32 16 வகுத்துக்கிட்டே வாங்க. வரும்போது 8 மறுபடியும் 2னா 4 2 1 வரைக்கும். அப்படின்னா எத்தனை 2 இருக்குது? 3 6 9 10. 2/10. இப்போ அப்படின்னா என்ன வரும் உனக்கு? n of a வந்து என்னது? 10. n of a வந்து 10. அடுத்து இங்கே கணக்கில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. n of p of b is equal to 32. 32னா எது? எத்தனை? 32 வரை எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. கீழேருந்து வாங்க, மேலேருந்து வராத, கீழேருந்து வா. 1 2 3 4 5 இருக்குது. அப்போனா n of b வந்து எவ்வளவு? 5. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் n of a சேர்ப்பு b is equal to ஃபார்முலா தெரியும். நம்ம இது கணங்களில் படிச்சிருக்கோம். n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a வெட்டு b. இப்போ எல்லாமே இதில் பிரதிபடுங்க. 10 + 5 மைனஸ் n of a வெட்டு b. ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. n of a union b 15 இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போனா இந்த 15 இந்த பக்கம் போகும்போது என்னதான் மாறிடும்? மைனஸாக மாறிடும். இது இந்த பக்கம் கொண்டு வா. n of a வெட்டு b is equal to 15 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. புரியுதாம்மா? ஃபஸ்ட்டு n of p of a is equal to 1024 சொல்கிறாங்க. அதை 2 அடிமானமாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? அதனுடைய அடுக்கை கண்டுபிடிக்கிறோம். அதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் ஏற்கனவே படித்தது தான். 2/10 போட்டுக்கணும். அப்போனா n of a 10ன்னு அர்த்தம். n of p of b 32ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து போங்க, 32 வரை எத்தனை இருக்குன்னா 2/5 இருக்கும். n of b 5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் கணங்களில். n of a union b is equal to n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a வெட்டு b. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 வரும்.